இறைவன் யார்? இறைவன் நம்மோடு இருக்கின்றானா? இறைவனை நாம் நம்ப வேண்டியது அவசியம்தானா? எந்த அளவுக்கு நாம் இறைவனை நம்மோடு இணைத்து கொண்டு வாழ வேண்டும்? எந்த அளவுக்கு இறைவனை விட்டு விலகியிருப்பதற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும்? இவற்றை எண்ணி பார்க்கும் பொழுது இறை உணர்வோடு தான் ஒவ்வொரு மூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிய முடியும். இறைவனோடு இணைந்து ஒவ்வொரு மூச்சிலும் அவனோடு நாம் பயணிக்கின்றோம் நம்முடைய வாழ்நாள் முழுமைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு துன்பம் ஏற்படுமானால் அதனை நீக்கிக் கொள்வதற்கு முதலில் நான் முயற்சிக்கின்றேன். பிறகு என்னுடைய முயற்சிகள் அவ்வளவும் பொய்யாகி கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய முயற்சிக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்றாகும் பொழுது இறைவனே என்று திரும்புகின்றேன். நன்மைகள் அனைத்திற்கும் நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். தீமைகள் அனைத்திற்கும் நம்முடைய முயற்சிகளை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்று நமக்குள் ஒரு கேள்வி. நிச்சயமாக சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு முயற்சியிலும் நான் பொய்ப்பித்து போகும் பொழுதுதான் என்னுடைய முயற்சிகள், என்னுடைய அறிவு அவ்வளவும் இல்லை என்று ஆகும் பொழுது என் இறைவனே என்று நான் திரும்புகின்றேன். அந்த நிலைப்பாட்டை இன்று நாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வந்து எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது இறைவனுடைய உதவி தேவை. சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனோடு நாம் இணைந்து அவனை நாம் அழைத்து அவன் நம்முடன் இருந்து நம்முடைய தீமைகளை நீக்கி சுகத்தை அளித்தானேயானால் மறுகணம் நாம் அவனை மறந்துவிடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த நினைப்பு வருகின்றது. இது நாம் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இல்லை என்பதை நமக்கு அறிவுறுத்த வேண்டும். பெருந்துன்பங்கள் ஆகும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு புகட்டப்படுகின்றோம். அந்த பெருந்துன்பம் நிகழ்வதற்கு முன்பாக சிறிய அளவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கையினுடைய துயரமான அந்த பாதை. நான் என் அறிவை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த துன்பம் என் அறியாமையின் காரணமாக அல்லது தெரிந்தும் தவறு இல்லை என்று நான் வரம்பு மீறி செயல்பட்டதன் காரணமாக ஒரு கஷ்டமோ வேதனையோ துன்பமோ எனக்காக நிகழ்கிறது. நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய நினைவு நன்றி உணர்வுடன் இறைவனை சார்ந்து நிற்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் தெளிவாக அறிய வேண்டியது துன்பங்களுக்கு இறைவன் ஒருவனை தவிர நிவர்த்தி செய்பவனோ துன்பங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பவனோ அவனை தவிர இல்லை என்ற அந்த உணர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு சத்தியம் என்றால், நீங்கள் துன்பத்தில் ஆகும் பொழுது இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள், இறைவனிடம் முறையிடுகின்றீர்கள், என்னை காப்பாற்று என்று. அவன் காப்பாற்றியதும் என் அறிவின் காரணமாக நான் காப்பாற்றப்பட்டேன் என்று கூறுகின்றோம். முன்பும் சரி, துன்பத்தோடு வாழ காலத்திலும் சரி, துன்பத்திலிருந்து விடுபடும் போதும் சரி, என்னுடைய கை கால்கள் இயங்குகின்றன. நான் இவற்றை மட்டும் கண் கொண்டு பார்க்கின்றேன். ஆனால் முன்பு அதே கைகளையும் கால்களையும் கொண்டு துன்பத்தை சம்பாதித்தேன். இப்பொழுது இறைவன் பக்கம் நான் திரும்பிய பிறகு அதே கைகளையும் கால்களையும் கொண்டு துன்பத்திலிருந்து நீங்குகின்றேன். யார் உங்களை வழிநடத்துவது? துன்பமான சூழ்நிலையின் பக்கம் நீங்கள் செல்வது உங்களை கெட்ட சக்திகள் வழிநடத்தின. காரணம், உங்களுடைய நினைவில் இறைவன் என்ற அந்த உணர்வு இல்லை என்றாகிவிட்டது. தெளிவாக இறைவனுடைய வாக்குகள் இருக்கின்றது. இறைவன் உங்களோடு இருக்கின்றான். நீங்கள் அவனை கவனித்தவர்களாக இருங்கள். அவன் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். உள்ளட்சம் கொள்ளுங்கள். அவனை தவிர்த்து விட்டால், அவனை தவிர்த்து கொண்டால், நினைவிலிருந்து விலக்கி கொண்டால் உங்களை பாதுகாப்பவன் எவனும் இல்லை. ஒவ்வொரு மூச்சிலும் செயலிலும் பேச்சிலும் உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு எதிராக விளைந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதை பார்ப்பவர்கள் இல்லை.
ஆனால் உள்ளம் அறிவிக்கும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நான் தவறாக என்னுடைய வாழ்க்கையில் என்னை பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும். இப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் நிறைய எண்ணங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றுமே நமக்கு அறிவிக்கும் இறைவனுக்கு பொருத்தமான எண்ணமா அல்லது இறைவனுக்கு துரோகமான எண்ணமா. மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது உங்களுடைய சூழ்ச்சிகளில் நீங்கள் மட்டும் வாழ வேண்டும், அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்று இதுதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய உள்ளம் அறிவிக்கும். அந்த அறிவிப்பை உங்களுக்காக அமைப்பது இறைவன் தான். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு காற்றிலும் உங்களுக்காக அந்த அழகான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இறைவனை மறந்துவிடாதவர். சுகமான செய்திகள் உங்களுக்காக நிழல்களை போன்று உங்களிடம் வருகின்றன. நீங்கள் தவறு செய்யும் பொழுதும் சரி, உங்களுக்கு அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தவறு செய்கின்றீர்கள், வேண்டாம். நான் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட வேண்டாம். தவறு செய்த பின்னர் கூட விதமாக செய்து விட்டீர்களே, என்ன பொருள் இந்த மூன்றுக்கும்? தவறு என்பது மற்றவர்களுக்கு கேடு, எனக்கு லாபம் என்றால் தவறு. நிச்சயமாக மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு என்னை பற்றி நான் பெருமை கொண்டு வாழ்வேனேயானால் நிச்சயமாக தவறு. இதே பெருமை மற்றவர்களுக்கு இருந்தால் எனக்கு பொறாமை ஏற்படுகின்றது. ஆனால் நானே பெருமை கொள்வனாக இருக்கின்றேன் அந்த இறைவனுடைய பாக்கியங்கள் எனக்கு இருக்கும்போது. ஆக பெருமை கொள்வதும் தவறாக இருக்கின்றது. எண்ணங்களிலேயே உங்களுக்கு அந்த சுகமான செய்திகள் வருகின்றன. திருத்திக் கொள்ளுங்கள், வேண்டாம். நான் பணிவோடு இருக்கும் பொழுதும் அந்த செய்திகள் எனக்கு இருக்கின்றன. நிச்சயமாக இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். இன்னும் அழகான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. இரண்டிலுமே உங்களுக்கு செய்திகள் நற்செய்திகளாக, நற்சிந்தனைக்குரிய செய்திகளாக, அழகான அந்த வாழ்க்கையினுடைய பகுதிகளாக நம்முடைய உள்ளத்தில் இறைவன் அமைக்கின்றான். ஒவ்வொரு படைப்பும் காற்று முதல் நீர் முதலாக, உணவு முதலாக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு அம்சத்திலும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றான் சுகமான செய்திகளாக. அவை எனக்கு நிழல்களைப் போன்று என்னுடைய நன்மைகளுக்கு அது ஆகி கொண்டிருக்கின்றது. எப்படி வெயில் காலங்களில் ஒரு நிழலுக்குள் வந்தால் எனக்கு சுகமாக இருக்கின்றதோ, ஓய்வாகவும் இருக்கின்றதோ, என்னுடைய நன்மைகளுக்கு அது பொருத்தமானதாகவும் இருக்கின்றதோ, அந்த வகையில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய உயிருக்கு பிரதானமாக அவன் படைத்திருக்கக்கூடிய காற்றும் தண்ணீரும் உணவும் உங்களுடைய சக மனிதர்களுடன் வாழும் பொழுதும் ஒவ்வொரு படைப்பும் உங்களுக்கு நிழல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓய்வையும் சுகத்தையும் களைப்பில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நம் இறைவனை சந்திப்போம் என்பதை நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால், ஒவ்வொரு வாக்கும் இறைவனிடமிருந்து தான். இறைவனை நாம் பார்த்ததில்லை, ஆனால் இறைவனுடைய வாக்கு நிகழும் பொழுது அவனை நாம் உறுதியாக நம்மோடு இருக்கின்றான், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த சந்திப்பை நமக்குள் நிகழ்த்தி கொள்ள முடியும். நிச்சயமாக இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்று. எங்கிருந்து உங்களுக்கு உங்களுடைய தீமைகள் வந்தன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தெரியாது, ஏதோ என்ன நடந்தது என்று தெரியவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒவ்வொருவரும் ஒரு சுகவீனத்தை அடையும் பொழுது, ஒரு துன்பத்தை அடையும் பொழுது எங்கிருந்து, ஏன், எப்படி என்ற கேள்வியை கேட்காமல் இல்லை. அந்த கேள்வியில் உங்களுக்கான நிழல்கள் இருக்கின்றன. நீங்கள் கேட்காவிட்டாலும் சரி, கேட்டாலும் சரி, உங்களுக்கான கேள்விகள் உள்ளிருந்து புறப்படுகின்றன. ஏன், என்ன காரணம்? ஆரம்ப காலங்களில் நீங்கள் அதை பற்றி பயப்பட மாட்டீர்கள், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் பொழுது பயப்படுவீர்கள். இப்பொழுது என்ன காரணம் என்று கேட்பீர்கள். உங்களுடைய காரணம் உங்களுக்கு தெரியுமா அல்லது டாக்டர்களுக்கு தெரியுமா? டாக்டர்களிடம் செல்கின்றோம், தவறு. நிச்சயமாக நான் எனக்கு செய்து கொண்ட தீமை என்ன என்பதை நான் அறியவில்லை என்றால் வேறு யார் அறிய முடியும்? உணவு சாப்பிடுகின்றீர்கள், உணவு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த உணவு எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியுமா, டாக்டருக்கு தெரியுமா? சாப்பிட்றது நீங்கள், சாப்பிட்ட பிறகு என்னென்ன கஷ்டங்கள் வருதுன்னு அறிகிறது நீங்கள். அது உணர்வு சம்பந்தமானது. வெளியில் பார்க்கக்கூடிய பொருள்களாக நாம் அடையாளம் காண்பதில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த உணர்வு மழுங்கி போய்விட்டால் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று டாக்டரிடம் போய் கேட்கின்றீர்களே, இதைவிட ஒரு
கோமாளித்தனம். அவர்களும் நாங்கள் இதை சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றோமே, இந்த கோமாளிகள் எல்லாருமே ஒரே மாதிரியான கூட்டமாக ஆகிவிட்டோம். நல்லறிவு படைத்திருந்தும் எதுவுமே அறியாதவர்களைப் போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் தட்டடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்பதை உணர்ந்தால் தவிர அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை. அறிய வேண்டும், என்னுடைய நன்மைகளுக்காக நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். இப்பொழுது உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை கவனிங்கள். அத்தியாயம் 16 வசனம் 48. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய பொருட்களில் எந்த ஒன்றையுமே நீங்கள் பார்க்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் வலமும் இடமுமாக அல்லாஹுக்கு பணிகின்றன, மேலும் அவை அல்லாஹுக்கு வழிபடுகின்றன. மனிதனுக்காக வேண்டி வானங்களையும் பூமியையும் படைத்தேன். மனிதர்களுக்காக வேண்டி. இவனுக்கு நிகரான ஒரு படைப்பு அகிலங்களில் கிடையாது. இறைவனுடைய வாக்கு. இந்த வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. ஆக முதலாவதாக நான் அறிய வேண்டியது, எனக்கு வானங்களும் பூமியும் கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஒருவனுக்கு தவிர அவை கீழ்ப்படிவதில்லை. ஆகவே நான் அந்த ஒருவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வானங்களும் பூமியும் எனக்கு அடிமை என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொன்றும் தன் செய்தியை எனக்கு அறிவிக்க வேண்டும். நான் மேலே பார்த்தாலும் சரி, கீழே பார்த்தாலும் சரி, நன்மையும் தீமையும் எனக்கு அறிவிக்கப்பட வேண்டும். பூமியில் போகும்பொழுதும் நன்மை தீமைகள் அறிவிக்கப்பட வேண்டும். நான் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் எனக்கு பாதுகாப்பாக அவ்வளவும் எனக்காக இயங்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் நடைமுறையிலும் எனக்காக என் இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்னை பாதுகாக்க வேண்டும். எனக்காக அது கீழ்ப்படிய வேண்டும். இந்த நன்மையை நாம் உணராத வரையில் நமக்கும் நம் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு நீக்கப்பட்டதாக. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக இறைவன் உங்களோடு இருந்து உங்களுடைய நன்மை தீமைகளுக்கு உங்களுக்கு வழிகாட்டும் விதமாக வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நிழல்களைப் போன்று உங்களை தொடர்ந்து வருகின்றது. எப்படி உங்களுடைய நிழல்கள் உங்களை தொடர்ந்து வருகின்றதோ அவ்விதமாகவே வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றின் நிழல்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகின்றன. நீங்கள் இடப்புறம் சாய்ந்தாலும் சரி, வலப்புறம் சாய்ந்தாலும் சரி, அவை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. இது தவறு என்பதும், இது சரியானது என்றும், இது உங்களுக்கு பாதகமானது என்றும், இது இறைவனுக்கு பொருத்தமில்லை என்பதையும் உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் நற்செய்திகளாகவும் மாறி 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 உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. உங்களை சுற்றிலும் எந்த ஒரு பார்வையிலுமே அவை எனக்கு அறிவிப்பது என்ன என்பதை பாருங்கள். நிச்சயமாக இந்த அறிவிப்பின்படி போகும்பொழுது இறைவனுடைய அறிவிப்பு வருகின்றது. அவை தன்னுடைய அடையாளங்கள் மூலமாக உங்களுக்கு உணர்த்தும். இப்பொழுது இந்த தரையை பார்க்கும் பொழுது இதனுடைய நிறம் வேறு பல விஷயங்களில் அந்த வேறு பல இடங்கள் பார்க்கும்போது நிறங்கள் மாறி இருக்கின்றன. ஏன் நிறங்கள் மாறி இருக்கின்றன? அந்த கேள்வி வரும்பொழுது தான் உங்களுக்கான பதில் ஏற்படும். அந்த பதிலில் உங்களுக்கான நிழல்கள் இருக்கின்றன, உங்களுக்கான நன்மைகள் இருக்கின்றன, உங்களுக்கான சுகங்கள் இருக்கின்றன. அந்த சுகங்களின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய உள்ளம் என்ற அந்த ஒன்றை தவிர உங்களுக்கு பாதுகாப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு வழிநடத்துதலோ எதுவும் கிடையாது என்பதை தெளிவாக நாம் உணர வேண்டும். இந்த உணர்வில்தான் நாம் இறைவனோடு நெருக்கமாக இருப்பதும், இறைவனை சந்தித்து கொண்டிருப்பதும், இறைவனிடமிருந்து நமக்கு எந்த விதமான போக்கும் இல்லை என்பதை அறிய வேண்டும். இனியும் நன்மைகளுக்காக அவனை தவிர கதியில்லை என்பதையும் அறிய வேண்டும். அத்தியாயம் 16:48. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அவன் உங்களுக்காக படைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது உதவி செய்து கொண்டிருக்கின்றன என்பதை அறிய வேண்டும். ஒரு பார்வையில் நமக்கு இது சாதகமானது பாதகமானது என்று தெரியக்கூடிய அளவுக்குத்தான் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய புறப்புலன்களையும் அமைத்திருக்கின்றான். உங்களுடைய செவிப்புலன்களையும் உங்களுடைய பார்வை புலன்களையும் உங்களுடைய 5 புலன்களையும் ஒரு பார்வையில், ஒரு தொடுதலில், ஒரு முறையில் உங்களுக்கு உங்களுடைய உள்ளம் அவனோடு இருக்கும் பொழுது ஒவ்வொன்றும் தன்னை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு இலையை பார்த்தாலும் சரி, இது எனக்கு குளுமையாக இருக்கின்றது, இதை போன்ற இலைகள் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த வேண்டும் என்று விரும்புவதற்கு இறைவனுடைய கட்டளை வர அவை உங்களுக்காக பணிகின்றன, துளிர் விடுகின்றன. ஒரு படத்தை பார்க்கும்போது இன்னும் இது படமாகவில்லை, படமாக வேண்டும் என்று விரும்புகின்றேன். 1-2 பார்க்கும்போது இது போதாது, அதிகமாக வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒவ்வொன்றும் அறிவிக்கின்றது, நான் கனிந்து விட்டேன், நீங்கள் சாப்பிடலாம் என்று. பயிர்களும் சரி, அந்த கதிர்கள் வெளியாகும் பொழுது அதனுடைய நிறம் நான் உங்களுக்காக தயாரிக்கிவிட்டேன், நீங்கள் இப்பொழுது அறுவடை செய்யலாம் என்பதை அறிவிக்கின்றது. இடமும் வளமுமாக உங்களுடைய நிழல்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இடப்புறம் சாயும் பொழுது உங்களுக்கு அறிவுறுத்துகின்றது, எச்சரிக்கை செய்கின்றது. வலப்புறம் சாயும் பொழுது இறைவனுக்கு பொருத்தமானது என்பதையும், உங்களுக்கு நன்மையான அனுகூலங்கள் உண்டு என்பதையும் உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கின்றது. என்னுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக நான் என்னுடைய இறைவனை மறந்தவர்களாகிவிடக்கூடாது.
ஒவ்வொரு நன்மையிலும் அவனுடைய உதவி, ஒவ்வொரு தீமையிலும் அவனை மறந்ததனுடைய விளைவு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் செயல்படுகின்றீர்கள். நாம் பெரும்பாலும் நன்றியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் நன்மைகளில் வாடும்பொழுது என் அனுமதியை கொண்டு, என்னுடைய அறிவினுடைய ஆற்றலை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பிறகு ஏன் துன்பம் வந்தது? துன்பம் வரும்பொழுது அப்பொழுதுதான் முதல் முறையாக நாம் நம்முடைய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோமா, அல்லது இறைவனுடைய ஆற்றலை கொண்டும் அவனுடைய கருணையை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் வாழ்ந்து கொண்டிருந்தோமா என்பது இனிதான் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றது ஒரு துன்பம் வரும்பொழுது. ஆகவே அந்த துன்பம் வரும்பொழுதும் அதனுடைய நிழல்களை அறிவிக்கின்றது. இந்த துன்பம் எங்கிருந்து வந்தது என்று அது கேட்கின்றது. நீங்கள் தரம் கொண்டுவிடக்கூடாது. ஆரம்ப காலங்களிலிருந்து, ஆரம்ப நிலைகளிலிருந்தே நீங்கள் உங்களுடைய இறைவனை விட்டு மறந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. இறைவனை மறுத்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. உங்களுடைய உள்ளங்கள் மறத்து போனவைகளாகவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுக்கு எந்த நேரமும் அறிவித்து கொண்டிருக்கின்றது. முதலில் ஒரு சிறிய தவறு, ஒரு சிறிய சுகவீனம், எனக்கு பலவீனம் அல்லது துன்பம் ஏற்படும் அந்த நேரத்தை பார்க்கும் பொழுது இதனை நான் சமாளித்துக் கொள்வேன். நீங்கள் சமாளிப்பது இருக்கட்டும், ஏன் இதை அனுமதித்தீர்கள்? முதலில் எப்படி வந்தது, எப்படி வந்தது என்று தெரிந்தால் அந்த நிமிடமே எனக்கு நீக்கொள்ள முடியும். ஆனால் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கின்றீர்கள். என்ன பார்த்து கொள்ளலாம்? பெரிதாக ஆகும் முறையில் பார்த்து கொள்ளலாம். நான் என்னுடைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகின்றது, பெரிய நோயாக மாறுகின்றது. ஒவ்வொருவரும் தான் உங்களுக்கு உதவி செய்வதாக முடிந்து பின்னர் இயலாமையின் காரணமாக இதற்கு மேல் எங்களால் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று கூறும்பொழுது தான் இறைவனே என்று திரும்புகின்றோம். மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாகும் பொழுது மட்டுமே நாம் இறைவனே என்று திரும்புகின்றோம். அதுவரையில் நான் என்னுடைய முயற்சியில் இருக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு முயற்சியின் போதும் அதிகமாக கொண்டு வரும் பொழுது அது உங்களுக்கு நிழல் போன்று உங்களுக்காக வருகின்றது. இது தவறாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில் எந்த பலனும் இல்லை. ஆக இறைவனிடம் திரும்புங்கள். அவனுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம், அவனுடைய அனுமதிக்காக வேண்டி. நீங்கள் அவனிடம் திரும்புங்கள். அவனுடைய அனுமதி வரும்பொழுது நாங்கள் குணமாக்குகின்றோம். எது காரணமாக இருக்கின்றதோ அது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் என்னுடைய பெருமையின் காரணமாகவும் என்னுடைய சுற்றங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று நான் வைத்துக் கொண்டதன் காரணமாகவும் அவர்களுடைய பேச்சையும் நான் கேட்டே ஆக வேண்டும். எங்களுடைய உறவுகள் இருக்கின்றன, யாரும் என்னை கைவிட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இதோ அவர்களும் கூறுகின்றார்கள், டாக்டர்களும் செல்ல வேண்டும், அப்படியே விட்டுவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று கூறுவார்கள். அங்கு சென்ற பிறகு உயிருக்கு உண்மையிலேயே ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவர்கள் கைவிடுகின்றார்கள். இப்பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். இதுவரையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய கை கால்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளம் அறிவிக்கின்றது. இதில் உங்களுடைய அறிவு இருக்கின்றதா, அல்லது இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கின்றதா, அவனுடைய மன்னிப்பு இருக்கின்றதா, நல்லறிவு வேலை செய்கின்றதா, தீமைகளிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களா, அல்லது அதை விட்டு விலகி இருக்கின்றீர்களா, அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு அறிவிப்பு நிழல்களை போன்ற சுகத்தையும் ஓய்வையும் அழகான எனக்கு உணர்வையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மூச்சுக்களில் இருக்கின்றது அவனுடைய செய்திகள். அவனை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். உங்களுடைய எண்ணங்களின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அந்த எண்ணங்கள் சிதைந்தவையாக இருக்கின்றன. ஒரே ஒரு எண்ணத்திற்கு பல எண்ணங்களாக சிதைந்தவைகளாக இருக்கின்றன. இவ்விதமாக சிதைந்த எண்ணங்களை கொண்டு நீங்கள் வாழ வேண்டாம். ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டு வாடுங்கள். சுகமாக வேண்டும். சுகமாகுமா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அது அதிகமாகி கொண்டு போகும்பொழுது பயமும் ஏற்பட்டு வருகின்றது. இப்பொழுது மனிதர்களின் பக்கம் திரும்புகின்றோம். எண்ணங்களாக இருக்கும் வரையில் நாம் மனிதர்களின் பக்கம் சீரழிவோம். எண்ணம் ஒன்று மட்டுமே நிலைக்கும் பொழுது இறைவனுடைய பாதையின் பக்கம் திரும்புவோம். ஒவ்வொன்றுமே, ஒவ்வொரு அணுவும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்களா என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கவலையையும் கொடுக்கின்றது. மோசமாகி கொண்டிருக்கின்றது உங்களுடைய நிலை என்று. இந்த கவலையில் நாம் அதிகமாகவும் கூடாது, பயத்திலும் ஆகிவிடக்கூடாது. எண்ணம் சிதைகிறது. கவலையிலும் பயத்திலும் எண்ணம் சிதைகின்றது. நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்புபவர்களாக இருங்கள். அங்கு உங்களுக்காக ஒரே ஒரு எண்ணம் உறுதிப்பட்டு வரும், சுகமாக வேண்டும் என்று. சுகம் உண்டு என்பதையும் தெளிவாக உணர்த்தும் அந்த ஆறுதல், அழகான ஆறுதல். நீங்கள் ஓய்வில் அமைவீர்கள். உங்களுடைய நிழல்கள் உங்களுக்கு ஆதாரமாக அமைகின்றன. இப்பொழுது நான் என் இறைவனே என்று திரும்பும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் சிதறமா சிதறாதா? அவனால் முடியும் என்று இருக்கும் பொழுது, சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவனால் முடியும் என்று நான் எண்ணும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் சிதறமா, எண்ணம் ஒன்றுபடுமா? எல்லோரையும் பார்த்தாகிவிட்டது, இல்லை என்றாகிவிட்டது. அவர்களால் கையாலாகாதவர்கள் வீணான எண்ணத்தை கொண்டு, வீணான பேச்சை கொண்டு எனக்கு பொய்யான வாக்குறுதி அளித்தார்கள், நான் சுகமாக்குவேன் என்று.
ஆனால் அவ்விதமாக இல்லை என்று தெரியும் பொழுது நான் திரும்புகின்றேன். உலகத்தினுடைய அவ்வளவு பொருள்களையும் விட்டுவிட்டேன். அவனுக்காக காத்திருக்கின்றது. அவனுக்கே பணிகின்றன, கீழ்ப்படுகின்றன. அவனுடைய வாக்குகளுக்கு பணிகின்றன, உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன, உங்களுக்காக அறிவிக்கின்றன. அவனிடம் திரும்புங்கள், நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று. உங்களுக்காக பணிவிடை செய்வதற்காக இவ்வளவு மறைவான சக்திகள் நமக்காக காத்திருக்கின்றன. நாம் அவன் பக்கம் திரும்பும் பொழுது, அவன் அனுமதிக்கும் பொழுது தன்னுடைய ஆற்றலை அது வெளியாக்குகின்றது. நேற்று வரையில் அந்த குணம் தெரியவில்லை, இன்று குணமாக ஆரம்பிக்கிறது என்றால் உங்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள ஒரு பாக்கியம், சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளும் வெளியுமாக அவனுக்காக காத்திருக்கின்றன. நிச்சயமாக அவனுடைய வாக்கு உண்மையானது. அவனை மட்டும் நம்பும் பொழுது இணை வைக்காமல் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யார் நல்ல சுகமான சூழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எந்த நேரம் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள், பயபக்தியோடு வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு பெரும்பாலும் பெரும் கஷ்டங்கள் நிகழ்வதில்லை. ஆனால் யார் ஒருவர் மெத்தனமாக இருக்கின்றார்களோ, அலட்சிய போக்கில் இருக்கின்றார்களோ, இறைவனை மறந்து நிலையில் இருக்கின்றார்களோ, தான் என்று தங்களை இறைவனுக்கு பதிலாக ஆக்கி கொண்டார்களோ, இங்குதான் இறைவனா நீங்களா என்ற இந்த கேள்விக்கு பதிலளிக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அத்தியாயம் 16 வசனம் 51. நீங்கள் உங்களை இறைவனுக்கு நிகரான ஒரு தெய்வமாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் வானத்திலிருந்து குதிக்க மாட்டான். உங்களுக்கு மூளையை கொடுத்திருக்கின்றான், கைகால்களை கொடுத்திருக்கின்றான். நீங்கள் தானே இயங்க வேண்டும். எதற்காக மூளையை கொடுத்திருக்கின்றான், எதற்காக கைகால்களை கொடுத்திருக்கின்றான் என்பதையும் நீங்கள் பாருங்கள். கேட்பார்கள். உங்களுடைய முயற்சியும் தேவை என்று கூறுவார்கள். இறைவன் உதவி செய்ய மாட்டான், வானத்தில் குதிக்க மாட்டான், உங்களுக்கு கைகால்களை கொடுத்திருக்கின்றான், நீங்கள் முயற்சிக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று கூறுவார்கள். கூற மாட்டார்கள். இந்த கைகால்களை கொண்டுதானே நான் சம்பாதித்தேன், இதை கொண்டுதான் நான் சுகமாக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் இதை கொண்டுதான் நான் சம்பாதித்தேன். இந்த அறிவை கொண்டு எப்படி சுகமாக்க முடியும்? என்னுடைய நிழல்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றன, உணர்வு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் மோசமாகி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். வாழ்க்கை முழுமையிலும் என்னுடைய துன்பங்கள் ஆரம்பித்து அதிகமாகி கொண்டிருக்கின்றன. நான் முயற்சிக்கின்றேன் சுகமாக்குவதற்காக, மீண்டும் அது அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அறிவிக்கிறது, திரும்புங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். அவன் உங்களுக்காக உங்களை சுற்றியுள்ள நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு அவற்றிற்காக கட்டளையிட காத்திருக்கின்றான். திரும்புங்கள். ஆனால் நாம் திரும்புவதில்லை. மோசமாகும் வரையில், இதற்கு மேல் தாங்க முடியாது என்று ஆகும் வரையில் நாம் அவனை நிராகரித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெரிந்து இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் நம்மை சுற்றிலும் நமக்காக காத்திருக்கின்றன. அடுத்த மூச்சில் நமக்கு சுகம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் என்னுடைய அறிவை கொண்டுதான் நான் வாழ வேண்டும். உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான், அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கூறுகின்றார்களே. இந்த அறிவை கொடுத்திருப்பது சரிதான். ஆனால் உங்களுக்கு மனம் ஒன்றை கொடுத்திருக்கின்றானே, அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி எது சரி எது தவறு என்று அறிந்து செயல்படக்கூடிய அந்த மனதை கொடுத்திருக்கின்றானே, அதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? மறைவான அந்த மனம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. உங்களுடைய அறிவை காட்டிலும் என்னுடைய உணர்வு அதிகமானது. நீங்கள் பார்த்த பிறகு ஒரு கட்டி வருவதை பார்ப்பீர்கள். உணர்வு அந்த கட்டி வருவதற்கு முன்பாகவே ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம், ஒரு வலி ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் பிறகு அந்த கட்டி ஏற்படும். உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நோய்களில் சிக்கி சீரடைந்து பின்னர் திருந்த வேண்டிய தேவையா, அல்லது அறிவுக்கு முக்கியம் அளித்து எல்லாம் பெரிதான பிறகு ஓகே இப்போ தான் கட்டி இருக்குதுன்னு பார்ப்பீங்களா? எப்படி நீங்கள் கவனிப்பீர்கள்? உணர்வுபூர்வமாக கவனிப்பது உங்களுக்கு நன்மையானதா, அல்லது கண் பார்வையை பார்த்த பிறகுதான் ஆமாம் இருக்கிறது, அதற்கு முன்பாகவே பல நாட்கள் உங்களுக்கு அந்த இடத்தில் வலி இருந்திருக்கும். பல்வலி ஏற்படுகின்றது. பல்வலிக்கு முன்பாகவே பல நாட்கள் முன்பாகவே ஒரு மாதிரியான தடிப்பும் அழுத்தமும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை நீங்கள் கவனித்திருந்தால் இது தவறாக இருக்கின்றது, போக வேண்டும் என்று விரும்பியிருப்பீர்கள். பார்க்க முடியாத சூழ்நிலையில் எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது அந்த பார்க்க முடியாத இறைவன் பக்கம் தான் திரும்புவேன். பார்த்த பிறகு எனக்கு ஒரு தவறை பார்க்கும் பொழுது உங்களால் அறிந்திருக்கக்கூடிய பார்த்தும் கேட்டும் கேள்விப்பட்டும் அனுபவங்களாக நீங்கள் உணர்ந்ததும் கூடிய அந்த வகையில் தான் செயல்படுவீர்கள். மனிதர்களை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அருவமான வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். உணர்வின் பக்கம் இருக்கும்பொழுது மட்டும்தான் இறைவன் பக்கம் திரும்ப முடியும். உணர்விலிருந்து விலகிவிட்டால் பார்த்த பிறகு பின்னர் தான் எனக்கு ஒரு வழி இருக்கிறது, ஒரு பல்வழி வந்திருக்கிறது, காது வலி வந்திருக்கிறது என்று பார்ப்பவர்கள் என்னை பார்க்கக்கூடிய பொருள் அடிப்படையில் இயங்குபவர்களை நோக்கி நான் செல்ல வேண்டும், எனக்கு குணமாக்குங்கள் என்று.
உணர்வு அறிவிக்கின்றது. பல காலங்களுக்கு முன்பாகவே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, மனிதர்களுடைய உதவியை தேடுவதற்கு முன்பாகவே, உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாகவே இறைவன் அறிவிக்கின்றான். தெளிவான பாதையின் மீது நீங்கள் அமைய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய உணர்வு உங்களுக்கு நிழல் போன்று உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள். மறைவாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த அறிவும் கிடையாது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.